நான் எப்பயுமே ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அந்த ஆஃபீஸில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்போயாவது பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும்போது நான் இது உறுதியாக நிறையா மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். எப்படின்னாக்கா, ஒருத்தருக்கு நன்மை செய்கிற மாதிரி வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிக்காதீங்க, உடனே செய்யுங்க. ஆனால் ஒரு ஆளுக்கு தீமை வருகிறது, வேலையை விட்டு தூக்கணும், சஸ்பெண்ட் பண்ணணும், டெர்மினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா அதில் வாழ்வாதாரம் இருக்குது. அவங்கள சுற்றி நிறைய பேர், அவங்க குழந்த குட்டி பாவமாக போயிடும். குழந்த குட்டி அம்மா அப்பா எல்லாமே தெருவில் நிற்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு வருமானத்தை நம்பி தான் இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் உடனே முடிவு எடுக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை ரொம்ப வெகுவாக அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்லாம் நிறையா பாராட்டுவாங்க. சார் அப்படி தான் நான் என்னோடய சீட்டில் நான் இருந்த நாட்களில் இப்படி தான் முடிவெடுத்தேன். நன்மைன்னா உடனே பண்ணிடுறது, தீமைன்னா ரொம்ப யோசிப்பேன். யோசிச்சுட்டு தான் முடிவெடுப்பேன். அந்த யோசித்த பிறகு நல்லா யோசித்த பிறகு முடிவெடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் யோசித்து முடிவெடுங்கன்னு சொல்லுவேன் நான்.